ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கும் சைனா ஹார்பர் இன்ஜினியரிங் நிறுவனத்தின் சைனா ஹார்பர் என்ஜினியரிங் கம்பெனி சிஹெச்இசி தலைவர் பாய் YINZHAN உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழுவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. தற்போது இலங்கையில் முதலீடு செய்வதற்கு வலுவான நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக இங்கு தெரிவிக்கப்பட்ட கருத்திற்கு ஜனாதிபதி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு நேரடி வெளிநாட்டு முதலீடுகள் FDI இன்றியமையாத காரணியாகும் என்றும் சர்வதேச நாணய நிதியத்துடன் எட்டியுள்ள இணக்கப்பாடுகளின் அடிப்படையில் அரசாங்கம் கொள்கை ரீதியான ஸ்திரத்தன்மையை அடைந்துள்ளது என்றும் அந்த ஸ்திரத்தன்மையின் அடிப்படையில் முதலீட்டாளர்களுக்கு சாதகமான திசையில் செயற்படுவதாகவும் இதன்போது ஜனாதிபதி குறிப்பிட்டார். நாட்டிற்கு நன்மை பயக்கும் முதலீடுகளுக்காக அரசாங்கத்தினால் வழங்கக்கூடிய ஆகக்கூடிய ஒத்துழைப்பை தொடர்ச்சியாக வழங்குவதாகவும் குறிப்பாக கொழும்பு துறைமுக நகர் வலயத்தை அபிவிருத்தி அடைந்த பொருளாதார வலயமாக்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்றும் குறிப்பிட்டதுடன் அந்த செயற்பாடுகளின் போதும் கடந்த டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் சைனா ஹார்பர் நிறுவனம் வழங்கிய சிறப்பான ஆதரவை பாராட்டியதுடன் அதற்காக நன்றியையும் தெரிவித்தார்.